வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாகவே பொய் சொல்லக்கூடாது என்று நம் எல்லோருக்குமே தெரியும். ஆனாலும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன பொய்களை நாம் சொல்லிக்கொண்டுதான் வாழ்கிறோம். இன்றைக்கு பொய்யை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பான சீஷனாகிய யோவான் எழுதிய 3 பொதுவான நிருபங்களிலும் ஆழமான சத்தியங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். மார்க்க சீரழிவையும் உபதேச சீரழிவையும் ஏற்படுத்திய கள்ள போதகர்களின் உபதேசங்களை எடுத்து கூறுகின்றார். ஒளி, இருள், உண்மை, பொய், நீதி, பாவம், அன்பு, பகை, தேவனிடத்தில் அன்பு கூறுதல், உலகத்தில் அன்பு கூறுதல் போன்ற வார்த்தைகளை தம் கடிதங்களில் பயன்படுத்துகின்றார். குறிப்பாக இயேசு உண்மையில் ஒரு மானிட சரீரத்தில் வரவே இல்லை என்ற கள்ள போதனைக்கு பதில் கூறுகின்றார். இந்த யோவான் பொய்யை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் என்று சொல்லி தியானிக்கலாம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என லேவியராகமம் 19:11 வேதம் கூறுகின்றது. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை என சங்கீதம் 101:7 கூறுகின்றது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என நீதிமொழிகள் 12:22 வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் கொலோசேயர் 3:9 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் என வாசிக்கின்றோம். பொய்யர் அனைவருமே 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என எச்சரிப்பை வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 நாம் பார்க்கின்றோம். பொய் சொல்லுதல், பொய்யான வாழ்க்கை பாவம் என்று வேதம் தெளிவாக எச்சரிக்கின்றது. யோவான் தன்னுடைய 1வது நிருபத்தில் யார் பொய்யர்கள் என 4 காரியங்களை குறிப்பிடுகிறார். முதலாவது, மாய்மாலமான வாழ்க்கை வாழ்பவர்கள் பொய்யர்கள். 1 யோவான் 1:6 நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இயேசுவை அறிந்திருந்தும் வாழ்க்கையில் இயேசுவின் சாயல் மாதிரி இல்லை என்றால் அப்படிப்பட்டவர்கள் பொய்யர்கள். வேத வார்த்தைகளுக்கும் என் வாழ்க்கைக்கும் இணைப்பு இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருந்தும் கிறிஸ்துவை போல வாழாதவர்கள் பொய்யர்கள் என வேதம் கூறுகின்றது. இரண்டாவதாக, மனதார வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பொய்யர்கள். 1 யோவான் 2:4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவர் உணர்த்துகின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பொய்யர்கள் என வேதம் கூறுகின்றது. நாம் வேதத்தின் வழியாக அறிந்த விஷயங்கள் நம் அனுதின வாழ்க்கையிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, மன்னவரை மறுதலிப்பவர்கள் பொய்யர்கள். 1 யோவான் 2:22 இவ்விதமாய் கூறுகிறது. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? புதிய ஏற்பாடு முழுவதும் காணப்படும் சத்தியம் இதுதான். இயேசு கிறிஸ்து யார் என்று புரிந்து கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவை. இயேசுவை இரட்சகராக கிறிஸ்துவாக ஏற்காவிட்டால் வாழ்க்கையே வீண் என்றுதான் அர்த்தம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் பொய்யன். அவன் உண்மையான மனிதன் அல்ல என வேதம் கூறுகின்றது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவனே முழுமையானவன். நான்காவதாக,
மனதில் அன்பில்லாதவர்கள் பொய்யர்கள். 1 யோவான் 4:22 கவனியுங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தேவனை நேசித்து மனிதனை வெறுப்பது என்பது மனிதனுக்குள் காணப்படக்கூடாத ஒரு காரியம். மனதிலே யார் மீதாவது கசப்புணர்ச்சி இருந்தால் அவர் உண்மையாகவே தேவனை நேசிக்கவில்லை, பொய்யான வாழ்க்கை வாழ்கிறோம் என்றுதான் அர்த்தம். அன்பானவர்களே, பொய் என்பதற்கு வேதம் இந்த 4 காரியங்களை காண்பிக்கின்றது. மாய்மாலமான வாழ்க்கை வாழ்பவர்கள் பொய்யர்கள், மனதார வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பொய்யர்கள், மன்னவரை மறுதலிப்பவர்கள் பொய்யர்கள், மனதில் அன்பில்லாதவர்கள் பொய்யர்கள். அன்பானவர்களே, பொய்யான வாழ்க்கை அல்ல, உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.